பட்டர் நல்லா உருக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா செவக்க சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதே பேன்லேயே வந்து கொஞ்சம் பாதமும் அக்ரோட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். திரும்ப கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சையாக கூட இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி பச்சை வடை போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி டப்பு டப்புன்னு தெரிச்சிட்டே இருக்கும். இது நல்லா அதை கொதிச்சுட்டு வருது. அந்த டைமில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, இல்லை அது கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.